Hello students, NEET Physics Units and Measurement chapter தான் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோல இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுல physical quantity அப்படின்னா என்ன, fundamental physical quantity, derived physical quantity, இதுக்கு இடையிலான டிஃபரன்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு எப்படி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிசல்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது மேக்ஸிமம் டைமென்ஷனல் அனாலிசிஸ்லேருந்து தான் வரும். சரி, டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? நம்ம ஃபிசிக்ஸில் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். மொத்தம் ஒரு 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. அது இல்லாமல் இருக்கிற மற்ற எல்லாமே என்ன? டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். இந்த டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு யூனிட்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? அந்தந்த சயின்டிஸ்ட் பேரில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு யூனிட்ஸாக அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? நியூட்டன் அப்படிங்கிற யூனிட்ல சொல்லுவோம். பட் இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் நமக்கு எப்படி இந்த ஃபோர்ஸை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தருதுன்னா, ஃபோர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்ன, ஃபோர்ஸ் அப்படிங்கிற டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா அசைன் பண்ண போறேன், அல்லது ஒரு நேம் அசைன் பண்ண போறேன். அந்த நேமை அசைன் பண்ணிட்டு அந்த நேமை வச்சுட்டு அந்த நேம்ல டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எழுத போகிறேன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது இல்லையா? அதில் ஒன்று ஒன்றா எழுதுவோமா? இப்போ லென்த் இருக்கா? லென்த்துக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர்? எல். மாஸ் இருக்கா? மாஸுக்கு என்ன பேர்? எம். யூனிட் கிடையாது, டைமென்ஷன்ஸ். இதுக்கு பேர் என்ன பேர்? டைமென்ஷன்ஸ். இதை ஆக்சுவலாக இப்படி க்ளோஸ் டு ப்ராக்கெட்டில் போடணும். ஸோ நான் இப்போதைக்கு கேபிட்டல் லெட்டரில் மட்டும் போடுறேன் ஃபுல்லாகவே. ஸோ டைம் இருக்கா? டைமுக்கு என்ன பேர் வைக்கணும்? கேபிட்டல் டி. அப்புறம் டெம்பரேச்சர் இருக்கும். டெம்பரேச்சருக்கு வந்து கேபிட்டல் கே, கெல்வின் அப்படிங்கிற பேரில். ஏன்னா டைமுக்கு டீன்னு வச்சுட்டதுனால டெம்பரேச்சருக்கு நம்ம என்ன வைக்க போகிறோம்? கே வைக்கணும். ஒரு சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு தீட்டான்னு வச்சுருப்பாங்க. சரியா? கேன்னு வைக்காமல் எப்படி வச்சுருப்பாங்க? தீட்டான்னு வச்சுருப்பாங்க. சரியா? அது டிபெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து அடுத்து கரண்ட் இருக்குது. என்ன கரண்ட்? எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து ஏ யூஸ் பண்ணுவாங்க ஆம்பியரில். ஒரு சில புக்கில் ஐ கூட யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு கரண்டோட சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசிக்காக லென்த்துனா எல், மாஸ்னா எம், டைம்னா டி, இது 3 ஃபிக்ஸ்டு, இது மாற போகிறது கிடையாது. டெம்பரேச்சருக்கு மேக்ஸிமம் கே யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல தீட்டா யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆம்பியர் இல்லையா, அதனால ஏ யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 5 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கான டைமென்ஷன்ஸ். மற்ற ரெண்டும் பெருசாக நமக்கு வராது. எது? மோலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தோம்னா கேண்டிலாவாக இருக்கட்டும், அது டைமென்ஷனல் அனாலிசிஸில் நம்ம பெருசாக டீல் பண்ண மாட்டோம். இந்த 5 விஷயத்தை பார்த்தாலே போதும். ஓகே, சரி. இப்போ இதுக்கு ஃபார்முலா ஃபிக்ஸ்டு, இதுக்கு நேம் வச்சாச்சு. எதுக்கு? ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு நேம் வச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக எழுதணும். இப்போ எனக்கு ஃபோர்ஸ் இருக்கா? ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஒவ்வொரு டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஒரு பேசிக்கான ஃபார்முலா இருக்கும். இப்போ ஸ்பீட் இருக்கா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஏரியா இருக்கா? பை ஆர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஒவ்வொரு டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கும். அந்த பேசிக் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் ஓகே, மாஸ் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிலாம் போக தேவையில்லை. ஆக்சலரேஷன்னா மேலே வெலாசிட்டி, கீழே டைம் இருக்கும். சரி, அப்போ மாஸ் ஸ்டில் டைம் வந்துருச்சு. ஓகே, அது இருக்கட்டும். வெலாசிட்டினா என்ன? வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் எல் பை டின்னு வச்சுக்கோமே. அப்போ இப்போ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம அரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபோர்ஸோட ஃபார்முலாவில் இருந்துக்கிட்டு அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? மாஸ் இருக்குது. மாஸ்னா கேபிட்டல் எம். மாஸ்னா கேபிட்டல் எம். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? லென்த் இருக்குது. லென்த்னா கேபிட்டல் எல். சரியா? அப்புறம் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி, 2 டி இருக்குது. டி ஸ்கொயர், டி ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலாம்? எம் எல் டி பவர் -2.
அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, மாஸ் லென்த் டைம், அதோட பவரில் எழுதுறேன். மாஸுக்கு பவரில் 1, லென்த்துக்கு பவரில் 1, டைமுக்கு பவரில் 2, இப்படி எழுதுறேன். இப்படி எழுதுறது மூலமாக எல்லா டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது. இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி மாஸ்னாலையும் லென்த்னாலையும் டைம்னாலையும் தான் மேடப் ஆஃப் ஆயிருக்குது. அதனால தான் உண்டாயிருக்குது. அது எப்படி உண்டாயிருக்குது? மாஸ் பவர் 1 இருக்கும், லென்த்துக்கு பவரில் 1 இருக்கும், டைமுக்கு பவரில் -2 இருக்கும். ஸோ இப்படி எழுதுறது நமக்கு என்ன ஆகும், நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து SIUS சிஸ்டம் இருக்குது, CGS சிஸ்டம் இருக்குது. ஒரு செட் ஆஃப் யூனிட்ஸ்லேருந்து இன்னொரு செட் ஆஃப் யூனிட்ஸுக்கு நமக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு செட் ஆஃப் யூனிட்ஸ்லேருந்து இன்னொரு செட் ஆஃப் யூனிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எழுதுனா ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி நான் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஃபண்டமெண்டலாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு 3 அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 11th 12th இதில் வரக்கூடிய ஓரளவுக்கு மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையும் பார்க்க போகிறோம். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 11th படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய 12th வரக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு புதுசாக இருக்கும். சரியா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்டெப்த்தாக அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கான ஃபண்டமெண்டல் ஃபார்முலா மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே எப்படி ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம், வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம், இந்த மாதிரியான ஒரு லாஜிக்கல் ஃபார்முலாவை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், டைமென்ஷனல் அனாலிசிஸை எழுதிடலாம். நீங்கள் 12th இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா எல்லா டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, பட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஃபார்முலாவை சொல்லும் போதே அதை ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக உள்ளே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக ஆரம்பிக்கலாம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏரியா எடுத்துக்கிறேன். ஏரியானா எனி ஏரியா, அது வந்து ஒரு கியூபோட ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலிண்டரோட ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு சர்க்கிளோட ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவாக இருக்கட்டும். ஏரியானா உங்களுக்கு யூனிட் தெரியும், மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சுன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா யோசிக்கவே தேவையில்லை. மீட்டர் அப்படின்னா லென்த்து, அப்புறம் லென்த்தோட ஸ்கொயர். ஃபார்முலா தேவையில்லை. ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். πr ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இல்லை L/Bன்னு எடுத்துக்கலாம். எதில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் லென்த்துக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கேபிட்டல் L, பிரெத்துக்கும் கேபிட்டல் L தான். ஸோ அப்போ என்ன, L². ஏன்னா யூனிட் மீட்டர் ஸ்கொயர். பட் ஒரு இடத்துல மீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு இடத்துல மில்லிமீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவீங்க. பட் டைமென்ஷனல் ஃபார்முலான்னு வரும்போது ஓகே, மீட்டர் அப்படிங்கிறது, அதாவது லென்த் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதோட பவர் 2. சரி, அடுத்து ஈஸி, வால்யூம் போயிடலாமா? வால்யூம். ஸோ ஃபார்முலா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூனிட் தெரியும், மீட்டர் கியூப். மீட்டர் கியூப்னா L⁻3, ஈஸி. அடுத்து தேர்டு, ஏரியா வால்யூம் முடிஞ்சிச்சா? அப்புறம் அடுத்து ரொம்ப இருக்கிற முக்கியமான அடுத்து இருக்கிற ஈஸியான ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. டென்சிட்டிக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் தான் எழுத முடியும். டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? டென்சிட்டியை நம்ம ஆக்சுவலாக ரோன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம். அப்போ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்னா கிலோகிராம், வால்யூம்னா மீட்டர் கியூப். யூனிட் ஓகே, சரியா? டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? எம் மாஸுக்கு வந்து எம் இல்லையா? வால்யூம் அப்படின்னா L⁻3. அப்போ என்ன வரும்? mL⁻−3, ஈஸி. சரியா? ஸோ டென்சிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? மாஸுக்கு கேபிட்டல் M, வால்யூமுக்கு L⁻3. L⁻3 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? L⁻−3 ஆகும். ரைட், இப்போ அடுத்த செட்டுக்கு போகலாமா? அடுத்து ஃபோர்த்து ஈஸியாக இருக்கிறது ஸ்பீட். ஸ்பீட்னாலும் சரி, வெலாசிட்டினாலும் சரி, ஏன்னா ஒரே யூனிட் தான். மீனிங் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸ்பீடு அப்படிங்கிறது ஸ்கேலர், வெலாசிட்டிங்கிறது வெக்டர், அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். பட் ஸ்பீடு வெலாசிட்டி ரெண்டுக்குமே உங்களுக்கு தெரியும். ஸ்பீட் அப்படின்னா ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதாவது மீட்டர் பெர் செகண்ட் யூனிட். டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும்? அப்போ மேலே மீட்டர் இருக்குது L, கீழே வந்து என்ன இருக்குது? டைம் இருக்குது, செகண்டு. ஸோ மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? L⁻⁻1, அதாவது L/T இருக்கும். மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? L⁻⁻1. ஸோ அடுத்து ஆக்சலரேஷன். ஸ்பீடுக்கு அப்புறம் ஆக்சலரேஷன்.
ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும், a is equal to velocity by time. நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா ஒரு பேசிக்கான டைமென்ஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்பீடுக்குன்னா இப்போ ஸ்பீட் அப்படின்னு சொன்னோடனே LT பவர் -1 ஞாபகம் வரணும். அப்போ ஆக்சலரேஷனை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா LT பவர் -1, ஏன்னா ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு LT பவர் -1, டைமுக்கு என்ன t. அப்போ என்ன வரும், LT பவர் -2. யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கும். மீட்டர்னா L, செகண்ட் ஸ்கொயர்னா T பவர் 2, மேலே போச்சுன்னா T பவர் -2. ஸோ அப் டு ஒரு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா force is equal to mass into acceleration. அப்போ மாஸ்னா என்ன, கேபிட்டல் M. மாஸுக்கு என்ன, கேபிட்டல் M. ஆக்சலரேஷனுக்கு LT பவர் -2. அப்போ MLT பவர் -2. ஓகே, யூனிட் நியூட்டன். இங்கே வரைக்கும் மாறிடுது. இது வரைக்கும் கன்வீனியண்டாக இருந்துச்சு நமக்கு. மீட்டர் பெர் செகண்ட் LT பவர் -1, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் LT பவர் -2 கன்வீனியண்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபோர்ஸ்னு வரும்போது நமக்கு நியூட்டன் தான் யூனிட் இல்லையா. ஆனால் டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, MLT பவர் -2. ஸோ உங்ககிட்ட சொல்கிறது அப் டு ஃபோர்ஸ் வரைக்கும் ஃபிசிக்கல் டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாத்தையுமே பைஹார்ட்டாக ஞாபகமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரைட்டா. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா ஏன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து நிறைய டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் தான் இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் ஃபோர்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது MLT பவர் -2. ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனா MLT பவர் -2. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பேசிக்ஸ்லேருந்து டெரைவ் பண்ண வேண்டாம். ஃபோர்ஸ்னா MLT பவர் -2 இது ஞாபகம் இருக்கணும். மற்றது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 6th முடிஞ்சிருச்சு, 7th போகலாம். 7th மொமெண்டம். மொமெண்டம் Pன்னு சொல்லுவோம். மொமெண்டம் அப்படின்னா என்ன, ஒரு பாடி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு மாஸ் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், மொமெண்டம் இருக்கும். ஸோ மொமெண்டத்துக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா மாஸுக்கு கிலோகிராம்னு போடுவோம், வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட்னு போடுவோம். அப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸில் டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும், கிலோகிராம்னா மாஸ் M, மீட்டர்னா L, T பவர் -1. மொமெண்டம்னாலும் இம்பல்ஸ்னாலும் சேம் தான். ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இம்பல்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இம்பல்ஸ்னா ஆக்சுவலாக சேஞ்ச் இன் மொமெண்டம்னு அர்த்தம். பட் யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான். இம்பல்ஸ் அப்படிங்கிற டேம்னாலும் மொமெண்டம் அப்படின்னாலும் ஒன்று தான். அடுத்து 8 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸுக்கே வேற பேர் இருக்குது. ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸுக்கு இன்னொரு இடத்துல வந்து த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். வெயிட்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நியூட்டன் தான். இது எல்லாத்துக்குமே யூனிட் என்ன, நியூட்டன் தான். அப்போ MLT பவர் -2 தான். ஏன்னா நியூட்டன் அப்படின்னு வந்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக MLT பவர் -2 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போயிடும். சரி, அடுத்து வந்து 9th ஒன் ஒர்க் டன் வரும்போது வேலை அப்படின்னா அது எனர்ஜி இல்லையா. ஸோ எனர்ஜிக்கு யூனிட் ஜூல். எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரை வேணாலும் எடுங்க. ஹீட் எடுத்துக்குங்க. அப்புறம் வந்து கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, எனி எனர்ஜி. ஜூல் அப்படிங்கிற யூனிட் வரக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த டைமென்ஷன் தான், ஒரே டைமென்ஷன் தான் வரப்போகுது. எப்படி, நான் ஒர்க் டன்னோட ஃபார்முலாலேருந்து எடுத்துக்கிறேன். ஒரு வேலை எப்போ நடக்கும், ஒரு வேலை வந்து ஃபோர்ஸ் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு வேலை எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்னால ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு, நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர். சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன, மீட்டர். அப்போ நியூட்டன் மீட்டர். இது நியூட்டன் மீட்டர் வேற எதுக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூல் அப்படிங்கிறது ஒர்க் டனுக்கு வரும் யூனிட்டா. அப்புறம் டார்க்கு, மொமெண்ட், இது எல்லாத்துக்குமே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் தான். டார்க்காக இருக்கட்டும், மொமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என்ன யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் தான். ஏன்னா டார்க்னாலும் சரி, மொமெண்ட்னாலும் சரி, ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், 4 டைம்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒர்க் டன் அப்படின்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ், டார்க் அப்படின்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டுமே வேற. ஒர்க் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மீனிங் வேற, டார்க் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மீனிங் வேற. ஆனால் ரெண்டுமே எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்குது அப்படின்னா ஃபோர்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். அது எப்படி மல்டிப்ளை பண்ணுறோங்கிறது வேற. பட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல்னு சொல்லுவோம். ஏன்னா எனர்ஜின்னு வரும்போது ஜூல்னு சொல்லுவோம், டார்க்கு மொமெண்ட்னு வரும்போது நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்று தான்.
ரெண்டும் யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், பட் மீனிங் வந்து வேற வேற. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுத முடியும்? நியூட்டன் இருக்கு இல்லையா, நியூட்டன்னா ml t பவர் -2. நியூட்டன் அப்படின்னா ml t பவர் -2. அப்புறம் அது கூட என்ன இருக்குது? மீட்டர் இருக்குது. மீட்டர்னா எல். அப்போ எல்லுக்கு என்ன? டைம்ஸ் எல். இதோட டைம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? ml² t பவர் -2. ஸோ நியூட்டனுக்கு ml t பவர் -2. அது கூட என்ன வரும்? லென்த்தை மல்டிப்ளை பண்ணால் ml² t பவர் -2. இது ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, ஹீட்டுக்கு, கைனடிக் எனர்ஜிக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு, டார்க்குக்கு, மொமெண்ட்டுக்கு, எதுக்கு தான் நியூட்டன் மீட்டர் வருதோ அது எல்லாத்துக்குமே இதே ஒரே டைமென்ஷனல் ஃபார்முலா தான், ml² t பவர் -2. இதை நான் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நீங்கள் எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபோர்ஸ்னா ml t பவர் -2. ஃபோர்ஸ்னா என்ன? ml t பவர் -2. ஃபோர்ஸோட லென்த்தை மல்டிப்ளை பண்ணால் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஃபோர்ஸோட லென்த்தை மல்டிப்ளை பண்ணால் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களுக்கு மறக்காது.